விடி விடி அடி வாங்கி சாவரம் நானு. நீ என்னத்த புடிச்சு விட்டு 50 100 குத்துறாங்களே. ஆராஜுக்கு மாறி செஞ்சா கோமலி 10 ரூபா குத்துறாரு சண்டாளா. யாருங்க? ஓய் ஓய் என்ன பாட்டு பண்ணீங்க? துடிக்கும் மாமையில் நடிக்கும் பொன்னியாரே கொண்டார் கொண்டாரும் தூய காட்டு சேய கண்ணியாளா. அடுத்து மட்டும் சரி, நான் பாடின பாட்டு இப்படி. உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதா? நீ பாடின பாட்டு தப்பு. ஏண்டா? நீ பாடின பாட்டு சரியில்லை. சரி, அந்த பாட்டு எப்படி தெரியுமா? பாடி கட்டா துடிக்காம மயில் அடிக்காம நெய்யறான். கொண்டா கொண்டா தண்ணி கொண்டா கண்ணாடி கொண்டா பிளேடு கொண்டா புடுக்க சுத்தி சேமிக்கு பண்ணணும்னா அப்படியே உரிச்சு போடுவோம். அப்புறம் இது எந்த மகாபாரதத்துல இருக்குது? இதா இந்த புண்டலிகேஷன். அதுக்கப்புறம் இது முடிஞ்ச அப்புறம் என்ன தான தத்தனை நம்ம பண்ணிய காரு மெந்தனை கோரும் மெந்தனை வந்தனை தந்தமே வந்துவாரு போரிவாய். கேட்டுக்காக சோறும் பத்தல ரசமும் பத்தல பருப்பும் பத்தல அப்பளம் பத்தலன்னு பாடினா வர முன்னாடி சீராக இருந்திருக்கும் தெய்வீக ராஜசபை. ராஜசபை இந்த ராஜசபை முன்பதாக அரும் பெரும் சகோதரிகள் யாவட்டு பேர்களும் நமக்காக சூழ்ந்திருக்கிறார். என்ன காரணம்? யாது விஷயம்? என்ன காரணமோ பருப்பு காரணமோ கிடையாது, மத்துதான் காரணம். அதாவது ஸ்ரீலாஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உலகமெங்கும் அன்பளிக்கக்கூடிய ஸ்ரீனிகாபத்தினி அம்பாள் தெய்வம் காளியம்மன் பண்டிகை திருநாளை முன்னிட்டு அம்மா வெத்தலகாரி காளியம்மன் பண்டிகை முன்னிட்டு இன்னும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய நமது அருமை குடும்பத்தார் ரவி சீட் எடுக்கிறேன். அப்படியா? அதாவது நீங்க படிச்சவர குடிச்சவரா? நமக்காக அரும்பாடுபட்டு வாவென்றழைத்து வர்ணப்பாய் விதித்து சிரிச்ச முகத்தோடு இன்னும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய உள்ள சொல்லி கொடுத்தாலும் அதே மாதிரி சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் நான் சொல்லி கொடுத்ததே தான் ஊமாரமங்கலம் மேட்டுப்பண்ணை ரத்தினம் சங்கோதி செல்வி மகள் அதாவது ராசிபுரம் நவீன்குமார் அவர்களும் ஸ்ரீபிரியா அவர்களும் குழந்தை விஜய் அவர்களும் முருகன் அவர்களும் இன்னும் வேண்டுதல் கூத்து. அதாவது ஏழைகள் வேண்டுதல் வைத்தா 8 வருஷமா, பஞ்சத்துல வேண்டுதல் வைத்தா இந்த வருஷம் செய்யலாம், அடுத்த வருஷம் செய்யலாம், 10 வருஷம் ஆகிருமா. அதனால அவர்கள் வைத்த கோரிக்கை நிறைவேறியபடியாக அப்பளம் முப்பளத்தோடு முக்கணி பதார்த்தங்களோடு நமக்காக அன்னதானத்தை அளித்து போதுங்கிற அன்னதானத்தையும் கொடுத்தது போதாத குறைக்கு சொன்னதானம் என்று சொல்லக்கூடிய தூண்டாமணி விளக்கு துளிர் விட்டு எரிய வேண்டும் என்றால் வேண்டுமாம் ஒரு தூண்டுகோல். இன்னும் அந்த தூண்டுகோலாக நின்ற இன்னும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய நமது ஆர்வலர் ஐயா என்கின்ற அதாவது குப்புசாமி வெள்ளையம்மா அவர்கள் இன்னும் நமது விளங்கக்கூடிய எம்ஜிஆர் ஆடியோ இன்னும் அது மட்டும் இல்ல நமது அழவிண்ணா குடும்பத்தார் அவர்களும் இன்னும் மேடமிட்டு எழுதி வரும் பொழுது இன்னும் நமது டீ கடைக்காரர் குமாரன் அவர்களும் நம்ம ஐயாவாக விளங்கக்கூடிய இன்னும் ரத்னப்பா அவர்களும் அம்மாலாம் காசு கொடுத்துச்சா? இன்னும் அருமை தாய் மாதர்கள் சொல்லுங்க மாட்டேன் பேர் தெரியல, காசு கழிச்சு கொடு. இன்னும் தங்கம்மா அவர்களும் இன்னும் பொம்மக்கா இன்னும் பொம்மக்கா அவர்களும் பொம்மக்கால ஐயோ அம்மா வெள்ளையம்மா அவர்களும் எனக்காக வேடத்தை பாராட்டி அவரது சொத்தில் இருந்து அன்பளிப்பு வழங்கினார். பாலாறு செல்வம் பெற்று நோய் நொடி இல்லாம இன்று போல் என்றும் தீர்க்காயுசோடு யானை போல் நடையும் குதிரை போல் ஓட்டமும் பெற்று ஏனென்றால் பாரா சபையில பணம் கொடுத்து வாழ்த்துகிறது. அவ்வளவு பெரிய சிறப்பும் பாங்க. அது இந்த விடியக்கார பொழுதுல ஆனா சொல்லுவாங்க கூத்தாடிங்கன்னு அவங்க அத்தனை பேசிட்டு போறான்னு. இந்த அரிதனம் என்று சொல்லக்கூடிய பவுடருக்கு அப்பேற்பட்ட மதிப்பு 10 வார்த்தை வாழ்த்தனா ஒரு வார்த்தை பலிக்கும். கூத்தாடியுடைய வாக்கு. ஆமா, அந்த பழமொழிக்கு எடுத்துக்காட்டாக எல்லாம் சிரஞ்சீவி ஆயிலோடு குழந்தைகள் படிக்கின்ற கல்வி அறிவும் குழந்தைகள் படிக்கின்ற கல்வி அறிவும் நடக்கின்ற வழிதனமும் இதே அமைய வேண்டும் என்று அருமை தாயாராகப்பட்டவர் பேரு பழனியம்மா அவர்களும் என்னுடைய வேடத்தை பாராட்டி 50 ரூபாய் அன்பளிப்பு வழங்கி இருக்கிறார். என்று போல் என்றும்
சுபஜீவியாக வாழ வேண்டும் என்று நமது கலைமகள் நாடக குழு சார்பாகவும் நமது கூத்தோட்ட அருமை குடும்பத்தார் சார்பாகவும் இந்த காளியம்மன் சாட்சியாகவும் மனதார வேண்டி விரும்பி பிரார்த்திக்கிறேன். ராமா உனக்கு அர்ப்பணம். காவலா அருமை நண்பரே, சிங்கார பொன்மேடையிலே நாட்டில் சேர்க்கக்கூடிய தெருக்கூத்தின் பெயர் என்ன? சிவபுராணத்தில் ஓர் பாகமா விளங்கக்கூடிய பக்த மார்கண்டையன் பிறப்பு இல்லாவிட்டால் பக்த மார்கண்டனாகப்பட்டவர் என்றும் 16,000க்காக சிவன் பூஜை. அப்படியா? இந்த சிவன் பூஜை செய்யும் முன்பதாக நமது அருமை என்ன, அதாவது கருப்பூர் வெள்ளாளப்பட்டியிலிருந்து வருகை தந்திருக்கிறார் நமது செல்வன் அவர்கள். எல்லாமே ஸ்டாண்ட் வைப்பாங்க, என்னென்னமோ மைக் வைக்கிறாங்க, அது இதுன்னு பண்றாங்க, எத்தனையோ நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி. ஆனா இவர் விடிய முப்பொழுதும் உட்கார்ந்த இடத்துல இருந்து இந்த தெருக்கூத்து நாடகம் வந்து 7 மணி நேரம் பெரும்பாலும் வர்ற நேரம், அந்த 7 மணி நேரமா ஆடாம அசையாம ஒரு ஸ்டாண்ட்ல எப்படி வந்து கேமரா வச்சா வந்து ஒளிப்பதிவாகுமோ அதே மாதிரி ஒளிப்பதிவு செய்வதோடு சலிக்கிறதில்ல. எப்படி நம்ம கூப்பிட்டா என்னைக்குமே இல்லனா இன்னைக்கு இருக்குது வரல அப்படின்னு சொல்லவே மாட்டாரு. அப்பேற்பட்ட புண்ணியவான் அன்னாரது குடும்பமும் அருகுபோல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிறட்டி அலி போல் 1000 தலைவரத்தி இன்று போல் என்றும் நோய் நொடி இல்லாம வாழ வேண்டும் என்று அன்னைக்கு அப்படிதாங்க கேக்குறேன். என்னன்னு செல்வனுங்கிட்ட என்னன்னு யானா கையிலேயே அப்படி பிடிச்சிருக்கிறியானா ஒரு ஸ்டாண்ட் வாங்கிங்கிறேன், செலவாகி போயிருங்கிறாரு. என்ன கையிலே பிடிச்சிருக்கிறாரு செல்ல இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அவர் சாமி மனசு மாதிரி. ஆமா, பொண்ணுலன்னு கூட தெரியும். அப்படி இருந்தாலும் இந்நாடகத்தில் தற்பார் விஷயமாக நான் வரும் பொழுது நான் யார், என்னுடைய பெயர் என்ன? மாதவா. இருங்க இருங்க, சிவ பூஜை பார்த்துட்டு போயிடலாம். உடனே வந்துருவாங்க. சாட்ராகர் தேருமா இல்ல சரியில்லை. கில்லடி புல்லடி கில்லடி புல்லடி நினைக்கிறாங்க. அதே தான் பொண்ணை விட்டு வையா, அந்த பேர் எடுக்கணும். அந்த பேர் கேடு. என்னுடைய பெயர் பேசமெங்கு வணங்கிட கதிர் கதிபனான். என்னுடைய பெயரோ பாலனான் சிறுதொண்டனாகும் மார்க்கண்டையனாகும். அது நேத்தானது. ஆமா பாதி ஞாபகம் வந்துருச்சு. என்னுடைய பெயரோ மார்க்கண்டையனாகும். உனது பெயர் மார்க்கண்டையனாக இருந்தாலும் மார்க்கண்டையர் மார்க்கண்டையன் அல்ல, மார்க்கண்டையர். மார்கண்டை ஐயராக இருந்தாலும் சரி, உன்னையும் பெற்றாலே என் தாய் தந்தை அந்த புண்ணியவதி. இப்பேற்பட்டவர் யாரா இருக்க வேண்டாம். வாடா மகனே, வருகால இளவரசி, கண் கண்ட தேனி, உச்சி முதல் உள்ளங்கால் வரை மொத்தம் கொடுத்த உச்சி முதல் உள்ளங்கால் வரை முத்தமலை பொழிந்த என் தாய் தந்தை இப்பேற்பட்டவர் தெரியுமா? இப்பேற்பட்டவர் நண்பையன முந்தி தபங்கிடந்து
பொன்வேல் வாத்தியாரே பொன்வேல் வாத்தியார் புனுவாள் என்னுடைய தாய் எப்பேற்பட்டவர் எப்பேற்பட்ட புண்ணியவதி தெரியுமா அதாவது என்னுடைய தாயாரோ மருத்தாவதி அம்மையார் மருத்தாவதி அம்மை உண்மைதான் என்னுடைய தாயாரோ மருத்தாவதி அம்மையார் ஐயோ மருத்தாவதி அம்மை என்னுடைய தந்தையார் எப்பேற்பட்டவர் தெரியுமா அப்பேற்பட்ட பெயர் நாமம் என்னுடைய தந்தையாரோ மிருகண்ட ஐயர் ராஜாமி போய் தாயோ மருத்தாவதி அம்மையா ஆமா எந்த ஒரு மணி சமாளிச்சுதான் தாயோ மருத்தாவதி அம்மை சரி தந்தையாரோ மிருகண்டையர் உண்மைதான் மிருகண்டையருக்கும் ஆமா தாய் மருத்தாவதிக்கும் ஆமா. நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க கேட்டாக ஒரு கேள்வி வாழைக்கு ஒருவளை போல ஒரே ஒரு மகனாக அருந்தவ புதல்வனாக எப்படி என் தாய் தந்தைக்கு நான் பிறந்து அவனையோ 56 தேசம் அங்க முதல் விகற்ப தேசம் வரை என்னுடைய நாடு எப்பேற்பட்ட நாடு தெரியுமா பேர்பட்ட நாடு நீர்வளம் நீர்வளம் நிலவளம் நிலவளம் தனபலம் தனபலம் பணபலம் 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 படைவளம் பொருந்திய சர்வ லட்சணத்திற்கு முறித்தான பூமி என் நாடு எப்பேற்பட்ட நாடு ஓட்டுப்பட்டியா என்னுடைய நாடு உச்சி பாகாளிப்பட்டினம். ராஜாமி ஏண்டா தாயாரோ மருத்தாவதி அம்மை, சரி தந்தையார் மிருகண்ட ரிஷி, சரி அவருக்கு நீங்க ஒரு மகனாக நீங்க பிறந்து ஆமா ஆறுகண்ட ஐயரும் பிறந்து சொல்றீங்களே, சரி நாடோ உச்சிமாகாளி பட்டினம்ன்றீங்க. ஆமா ஒரு தாய் தந்தைக்கு ஒரு மகனா பிறந்து சொன்னீங்கல்ல, உங்களுக்கு தாய் தந்தை உன்னை எப்படி எல்லாம் வளர்த்துனாங்க? எப்படி எல்லாம் கேக்குறான் பாத்தியா? நான் வவுத்துக்கு சோத்து தின்னுக்கிறேன்ல, அப்ப இருக்கிறவன் என்ன திங்கறான்? நீ பூரி புரோட தின்னுப்ப. செல்வனன்னு போட்டு சொல்லி போட்டு குப்பி போட சொல்லுவேன். சரியா? இங்க அந்த கருப்பூர் போற வரையில குப்பிட்டு போனாம எல்லாத்தையும் மாதவா,
என் தாய் எப்படியெல்லாம் என்ன வளர்த்தாங்க எப்படி அப்படின்னு சொல்றதுக்கு முன்பதாக அதாவது என்னுடைய தலைமுறையோ 4வது தலைமுறை எப்படி தெரியுமா என் மூதாதையர்களான உச்சரிசி குச்சரிசி என் தந்தையார் மிருகண்டரிசி 4வது பச்சரிசி நானும் மார்க்கண்டேயர் இப்படி 4 தலைமுறை உள்ளடக்கிய என்னுடைய கோத்திரம் என்ன கோத்திரம் சிந்துமணி கலகராணி கோத்திரம் சண்டாளா ஆமா சிந்துமணி கலதமணி கலகராணி கோத்திரம் அது மட்டுமல்ல என்னுடைய பூர்வீக தேசம் எப்படி உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்காளம் என்று சொல்லக்கூடிய எனது மூதாதையருக்கு எங்க உத்திரம் உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்காளம் ஆமாங்க மூதாதையருக்கு சொந்தமான இடம் ஆனா இருந்தாலும் இப்ப நாங்க வாசம் செய்வது உச்சி மகாலி பட்டினத்திலே சீரோடும் ஜெகத்தோடும் பட்ட பரிமாணம் செய்து வருவதோடு கவலா நீ கேட்டாயே உங்க அப்பா அம்மா உன்னை எப்படி வளர்த்து எப்படி எல்லாம் வளர்த்துனாங்க மகனுக்கு நலிந்துவிடும் தேகமின்றி நெய்யால் விளக்கு வைத்து நேர்த்தியாக தேகமாகப்பட்டதே பிரகாசமாக இருக்கணும்னு அப்பேற்பட்ட என்ன பாங்குடனே போற்றி வளர்த்தார் என் தாய். நெய்யால சாதம் செஞ்சு நேர்த்தியாக ஊட்டி வளர்த்தார். பாலால உழவைத்து பக்குவமாக சாதம் செஞ்சு எனக்கு ஊட்டி வளர்த்தார். பொன் சங்கடை என்னும் சங்கடையில எனக்கு பால் வார்த்து வளர்த்தார். ஆமா, அதே மாதிரி தங்க தட்டல தான் எனக்கு சாப்பாடு. அப்பேற்பட்ட நாள் ஒரு மேனியாகவும் பொழுது ஒரு வண்ணமாகவும் எப்படி ஈரம்பு தீண்டாதபடிக்கு அப்படி என்னெல்லாம் வளர்த்தனாங்க. கண்ணுக்கு கண்ணாக, மகனுக்கு மகனாக அப்படியெல்லாம் என்ன வளர்த்திருக்கிறாங்க. சரி, ஒண்ணு எப்படி வளர்த்தனாங்க? நீல எப்படி பால் குடிச்ச விதம்? உங்க அம்மா கூட பரவாயில்ல. சரி, தங்கத்துல பால் கூட தங்க பொன் சங்கடை. பொன் சங்கடை. ஆமா, நீ சங்கடையில தானே குடிச்சிருப்ப. குடிச்சு எந்த சங்கடையில? மண்ணு விளக்குல. விளக்கு சொப்புலியா? விளக்கு சொப்பு. பாலா ஊத்துனா என்னடா அழுவுற போல கோட்டரே ஊத்திட்டா. மகாராஜா 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 கம்முன்னு அந்த அக்கா அவத்த போய் ஒரு ஒண்ணுக்கு பத்தி விட்டுற போகுது. மகாராஜா ஓய், நேற்று போட்டு போட போனேன். இவ்வளவு வயசாக பேசி கலந்த வயசு. எங்க அம்மா மனத்தோட இவன மனத்தோட எங்க அம்மா மழையில பாடு குடிச்சிருக்கு. கேட்டாங்களா? அவங்க ஒரு பாசம் தான். அப்ப குடிச்சிட்டு தாங்கடா. நான் இன்னும் பால் குடிப்பேன். பால் குடிப்பியா? எங்கடா பால் குடிக்கிற நீ? எப்ப கால் ரட்சியப்பா. எந்த இடத்துல வந்து என்ன பேசிட்டு இருக்கிற? சரி காவலன், இப்படி எல்லாம் ஒரு மகனாக பிறந்த என் தாய் தந்தை வளர்த்தெடுத்து இன்று நாள் வந்து 16 வயது ஆக போகிறது. படிக்கிற பள்ளிச்சாலையில் இருக்கிற என்னுடைய அரண்மனைக்கு என் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறேன். என் தாய் தந்தையை அழைத்தார எதற்காக என்ன ஓடி ஓடி வந்து பாத்துருக்கிறேன். போய் ஏன்னு தெரியவில்லை. உன் தாய் தந்தை வளர்த்தார். அப்படியா? இதை முதல்ல சொல்லணும்ல. முதல்ல சொன்ன முன்னாரம் போயிருக்கலாமே. ஆறாம் போயிருப்பியே. அப்படியா? புறப்பட போகலாம். அம்மா